வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். முதல்ல நிறைய பேர் சில வீடியோல கமெண்ட்ஸ்ல விபூதி பட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. நீங்க என்ன இது பண்ணாலும் கூட நான் இப்படி விபூதி பட்டையோட இருக்கிறதுங்கிறது என்னுடைய சின்ன வயசு பழக்கம். இதற்கும் நான் பேசுகின்ற விஷயத்திற்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. அதே போல நான் ஏதோ இந்துத்துவானோ நீ சங்கீதான அப்படிங்கிற மாதிரியோ சில பேர்லாம் கேட்குறாங்க. நான் சங்கியும் இல்லை மங்கியும் இல்லை. என்ன அதை நான் தெளிவுபடுத்திக்க நான் விரும்புகிறேன். நான் எல்லா மதமும் சம்மதம்னு இருக்கிற ஒரு சாதாரண சராசரியான ஒரு மனிதன் சார்ந்த ஒருத்தன், அவ்வளவுதான். ரைட்டு, வீடியோக்குள்ளார நம்ம போகலாம். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க தயவு செய்து எனக்காக ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அது இன்னும் உற்சாகத்தை தரும். இன்னும் பல சந்தோஷமா உங்களோட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ரைட்டு, 2026 தேர்தல். அந்த 2026 தேர்தலை பொதுவா தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழாவா என்ன அப்படின்ட்டுலாம் பார்த்தாக்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் புயல், தேர்தல் சூறாவளி அப்படின்னு எல்லாம் தான் பார்க்கப்படும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். பூக்கடைக்கு விளம்பரம் எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பூக்கடைக்கு கூட இன்றைய நவீன யுகத்துல விளம்பரங்கள் தேவையா இருக்குங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அலர்ட் ஆறுமுகம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்போதுமே நாம அலர்ட்டா இருக்கணும். எதிரி கையில ஆயுதம் இல்லைங்கிறத பார்த்துட்டு பலம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அவன் எந்த ஆயுதத்தை எந்த இடத்துல இருந்து வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பான் அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில திமுக அப்படிங்கிற கட்சி, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த கட்சி இன்னைக்கு அப்படி எதிரி என்ன ஆயுதம் வச்சிருப்பான்னே தெரியாதுங்கிறதுக்காக களத்தில் இப்போதே அவர்கள் இறங்கிவிட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை போல திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்துல மிக நீண்ட நெடுங்கால வரலாறு கொண்ட கட்சியா இருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு வந்த கட்சிகள் எல்லாம் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்திலும் கூட திமுக போன ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடியே களத்துல இறங்கி தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மதுரையில் மு.க. ஸ்டாலின் போய் அங்க சந்தித்து உரையாடியது. அதற்கு பிறகு அழகிரி அவர்களை சந்தித்தது. அதற்கு பிறகு இப்ப கடந்த 4-5 நாட்களாக உடன்பிறப்பே வா அப்படிங்கிற பேர்ல 1-to-1 மீட்டிங் இப்ப நடத்திட்டு இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்தை நாம கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல தொல் திருமாவளவன் அண்ணன் கூட தொடர்ந்து பல கருத்தரங்கங்கள், பல மாநாடுகள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் ஒரு பக்கம் வியூகத்தை வகுத்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். இங்க அதிமுகவோட கூட்டணியை அறிவித்த முதல் கட்சின்னு பார்த்தாக்க அதிமுகவும் பாஜகவும் தான். பாஜகவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சதுதான் புதுசு. ஏன்னா இப்ப அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க சேர்ந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துட்டாலும் கூட ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு முன்னாள் காதலிய நினைச்சுக்கிட்டே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம்ல சில பேர். அந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை முகத்தை திருப்பிட்டு இருக்கிறதும், ஒண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு சந்தேக கண்ணுடைய இருக்கிறதுமாகத்தான் அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சமயத்துல உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியாக மு.க. ஸ்டாலின் ஒவ்வொருத்தரையா சந்திச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. அப்படிங்கிறது ஒரு இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்ததாக தெரியல. மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு என்னப்பா நம்ம தொகுதி நிலவரங்கள் அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க. 1-to-1 ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு இருக்கிறாரு. 234 தொகுதியில 200 தொகுதிகளை கைப்பிடிப்போம், நம்ம கைப்பற்றியே தீரணும் அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு தான் கடந்த ஒரு வருடமாகவே அவங்க திமுகவும் சரி திமுக கூட்டணியும் சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 234 தொகுதியில 200 தொகுதிகளை நாம பிடிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு முதல் கட்டமா வியூகம் வகுத்தது அதிமுக வெற்றி பெற்ற 55 தொகுதிகள். அதை அடுத்து குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வென்ற தொகுதிகள், அல்லது அதிக ஓட்டு வித்தியாசத்தில், இதையெல்லாம் இப்படியெல்லாம் கணக்கெடுத்து பிரிக்கிறாங்க. முதல்ல இந்த 55 அதிமுக வென்ற தொகுதிகள், அதை அடுத்து
குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்த தொகுதிகள், இதை வைத்துக்கொண்டு 100 தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்திருக்காங்க, தனியா பிரிச்சிருக்காங்க. இந்த 100 தொகுதிகள்ல தான் நம்ம முதலுடைய டார்கெட். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படியான ஒரு திட்டமிடல்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம எக்ஸாம் எழுதும்போது என்னன்னாக்க, நமக்கு எல்லாருமே நம்ம வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் பக்கத்து வீட்டு அண்ணன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்க, முதல்ல தெரிஞ்ச கேள்விக்கு என்னென்னலாம் பதில் இருக்கோ அந்த பதிலாம் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் முதல்ல எழுதிடு, அதுக்கப்புறமா தெரியாத கேள்வி எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க திமுக உல்டாவாக அப்படியே மாத்தி யோசிங்கிற கான்செப்ட்ல செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஜெயிச்ச தொகுதியை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஜெயிக்க வேண்டிய தொகுதி, அதிமுக ஜெயித்த தொகுதிகளை நம்ம பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம், அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பேச்சில இருந்துதான் இந்த விஷயங்கள் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற அந்த ஆலோசனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கிறாங்க. நான் சொன்ன இல்லையா, தேர்தலை திருவிழாவாக சொல்லுவார்கள், ஆனா தேர்தலை ஒரு புயலாகவும் ஒரு வெள்ளமாகவும் ஒரு சூறாவளியாகவும் அப்படின்னு கூட அரசியல் தலைவர்கள் பார்ப்பாங்கன்னு. அந்த வகையில நமக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரெட் அலர்ட், இந்த வங்கதேச கடலில் புதிய காற்றழுத்த மண்டலம், ரெட் அலர்ட், 5 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை, அப்புறம் பிரேக்கிங் நியூஸ், 5 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை, அப்படி இப்படின்ட்டுலாம் வரும் இல்லையா. அதே போல திமுக கூட்டணி, திமுக என்ன பண்ணிருக்காங்க இந்த தடவைனாக்க, வெளிர் பச்சை, அதாவது லைட் கிரீன் கலர், அப்புறம் டார்க் கிரீன் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர், அப்புறம் ரெட் கலர், இப்படின்னு 4 வகை நிறங்களாக பிரிச்சிருக்காங்க தொகுதிகளை. பச்சை நிறம், டார்க் கிரீன்ல இருக்கிற தொகுதிகள் அப்படின்னாக்கா அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் கொண்ட தொகுதிகள். அதே போல லைட் பச்சை அப்படின்னாக்க வெற்றி உண்டு, ஆனா அது இப்படியும் மாறலாம் அப்படியும் மாறலாம் அப்படின்னு இருக்கிற தொகுதிகள். அதே போல ஆரஞ்சு அப்படிங்கிறதும் கூட வெற்றியை தக்க வைப்பதற்கோ அல்லது வெற்றியை புதுசா சுவைக்கிறதுக்கோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ரெட் அப்படிங்கிற அந்த நிறத்தில் கொண்ட தொகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம எப்படியாவது அதிமுகவையோ அல்லது அதிமுக கூட்டணியவோ வீழ்த்திட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிற தொகுதிகளாக நிறங்கள் கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. 234 தொகுதியில கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் வர திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு, மீதமுள்ள தொகுதிகளில் அவர்கள் நேரடியாக களம் காண்பதற்கு உண்டான முஸ்தீபுகள்ல இறங்கி இருக்கிறதுக்காகத்தான் இப்போதைக்கு திமுகவுடைய பிளான் இருக்கு. இந்த நிலையில இதுவரைக்கும் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து யாரும் விலகி வந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்ப நடந்துட்டு இருக்கிறது முடிவில்லை, எப்ப வேணாலும் எந்த மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாங்கிறது தான். திடீர்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் ஐயா அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் எந்த கட்சியில அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கம்யூனிஸ்ட் பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் எப்போதுமே கிடையாது. என்ன நடக்க போதோ தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமான அப்படியான இது கிடையாது. இது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாரோ கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிய அவர் மேலும் விஜய் அவர்களை அட்டாக் செய்தும் பேசியிருக்கிறார். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வரதான் அவர் மேலிடத்துல அதாவது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், மேலிடத்துல அப்படி ஒரு உறுதியை சொல்லியிருக்காரு. ஆனா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொன்ன உறுதியின்படி விடுதலை சிறுத்தைகளை அந்த பக்கம் தாவேகா பக்கம் கொண்டு வர முடியலைங்கிறது தான் இந்த நிமிஷத்தினுடைய கள நிலவரம். இந்த 200 தொகுதிகளை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படிங்கிற முஸ்தீபுல இறங்கி இருக்கிற திமுக இந்த மாதிரியான நிறங்கள் கொண்டு கலர் வைத்து, அதாவது கிரீன் சிக்னல், லைட் கிரீன் சிக்னல், ரெட் சிக்னல் அப்படிங்கிற அந்த அலர்ட்டுகள் அப்படி ஒரு வகையா பிரிச்சது கூட இந்த வெற்றிக்கு புதிய வியூகங்களை அமைக்கிறதுக்கான விஷயங்களாக திமுக மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் கூட வியப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும்
திமுக மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கு. திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தேர்தல் வியூகங்களை அமைத்து செயலாற்றிட்டு இருக்கிறாங்க, பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அடுத்து தமிழகத்தில் வேற ஒரு கட்சி அப்படி ஏதாவது முஸ்லீம்கள்ல இறங்கியிருக்காங்களா, ஏதாவது திட்டமிட்டு சந்திச்சிட்டு இருக்காங்களானாக்கா தேமுதிக மட்டும்தான் அப்படியான ஒரு வியூகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள்னு அவங்களும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கேப்டன் அப்படின்ற ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு உண்டான ஓட்டு வங்கியை இந்த தடவை எப்படியும் தக்க வச்சுக்கணுங்கிறதுல பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கிறாங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. இதனாலேயே தான் அவங்க அதிமுக கூட கூட்டணியில இப்ப இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லல. ஜனவரி மாசம் வரைக்கும் பொறுத்துருங்களேன், ஜனவரி மாசம் வரைக்கும் பொறுத்துருங்களேங்கிற ஒரே பதிலை தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விதமாக பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அறிவாலயத்தில் தினந்தோறும் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொருத்தரையா 1 to 1 சந்தித்து உரையாடி கொண்டிருப்பதும், சர்வே ரிப்போர்ட்டின் படி எடுத்து அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பதும், இந்த முறை பழைய தலைகளுக்கு, மூத்தவர்களுக்கு திமுக இடம் கொடுக்குமா, சீட்டு கொடுக்குமா, அல்லது புதிய புதிய இளைஞர்கள் இந்த திமுகவில் இந்த தேர்தலில் களமிறக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதாகவும் பேச்சு அடிபட்டு இருக்கு. திமுகவினுடைய வியூகம் இந்த வெள்ளத்துக்கு, அபாயத்துக்கு, சூறாவளிக்கு, புயலுக்கு சொல்லப்படுவது போல இப்படி பிரித்து கொண்டு செயலாற்றுகிற விதம் உண்மையிலேயே இது ஒரு பக்கா பிளானா அல்லது இந்த பிளான் சரிவை தருமா அப்படிங்கிறது அடுத்தடுத்த சந்திப்புகளையும் அடுத்தடுத்து அவர்கள் உரையாடுவதிலையும் இதை தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். வணக்கம்.